வணக்கம். மூச்சு கொடுத்த இறைவனுக்கும் பேச்சு கொடுத்த என் அன்னைக்கும் தமிழ் பேச்சு கொடுத்த என் அன்னைக்கும் வாய்ப்பு கொடுத்த சபைக்கும் வணக்கங்கள் பல பல. குறிப்பாக ஆனந்தம் விழா குழுவினருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இரண்டாவது முறை என்னுடைய குழுவினரோடு வந்து இங்கே தமிழ் பேசுவதற்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு அவர்களுக்கும் குறிப்பாக கவிஞர் சிவபாலன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பட்டிமன்ற தலைப்பு நீங்கள் அதை கேட்டுட்டீங்க, ஒரு சிறிய மாற்றம், அதேதான் சிறிய மாற்றம். வாழ்வின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது சுற்றமா நட்பா, அதுதான் தலைப்பு. முதல்ல தலைப்பு நம்ம விளங்கிக்கிறோம், நானும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம விளங்கிக்கிறோம், அப்பதான் நமக்கு அது சுவையாக இருக்கும். வாழ்வின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது சுற்றமா நட்பா என்பது. நம்ம ஊர்ல இந்த திருமணத்துக்கு வரவேற்புகள் கொடுப்பாங்க இல்லையா? அது எனக்கு ஒரு பிடிச்ச வரி ஒன்று வரும். அந்த வரவேற்பு இதழ்ல வந்து ஒரு பிடிச்ச வரி எனக்கு வரும். என்னன்னா, தாங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வந்திருந்து மணமக்களை வாழ்த்தியருள வேண்டுகிறோம் அப்படின்னு ஒரு வரி வரும். அது ரொம்ப பிடிச்ச ஒரு வரி. அதாவது எந்த ஒரு மங்கள விழாவுக்கும், திருமண விழாவாகட்டும் அல்லது எந்த ஒரு மங்கள விழா, நம்முடைய வீட்டில் நடக்கிற மங்கள விழாவுக்கு சுற்றத்தார் ஒரு புறம், நட்பு ஒரு புறம், இப்படி இருபுறமும் தெரிந்தவர்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அங்கே மகிழ்ச்சி வரும் இல்லைங்களா? ஆனா புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாட்டிலே நம்ம வந்து நம்ம ஊர் உறவெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்கே வந்து வாழும் பொழுது இங்க திருமணத்துக்கு பார்த்தா அவ்வளவு வரவேற்புகள் இல்லை, ஒண்ணும் இல்லை. கேட்டா அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்க. கேட்டா அந்த திருமணத்துக்கு 4 பேர் தான் வராங்க. திருமணத்துக்கு சரி, கல்யாணத்துக்கு சரி, கர்மாதிக்கு 4 பேர் வச்சு முடிச்சிடுறாங்க. இல்லடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் அந்த நண்பரை கேட்டேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எல்லாம் இந்த பட்ஜெட் கழுதைதாங்க அப்படின்னு. என்னது பட்ஜெட் கழுதையா? புரியலையே அப்படின்னு. ஆமாங்க, இந்த பட்ஜெட்னா இடிக்குது, பட்ஜெட்னா கடிக்குது, பட்ஜெட்னா உதைக்குது, அதனாலதான் எதுவுமே செய்ய முடியல, 4 பேரை வச்சுனாங்க, எல்லாத்தையும் முடிச்சிடுறோம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், இது பட்ஜெட் கடிக்குது வரைக்கும் வந்து பொண்டாட்டி கூட அதே மாதிரி மேட்ச் ஆகுது போல இருக்குது, நல்ல வேலை பட்ஜெட்லாம் பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். இன்னொரு நண்பர், ரொம்ப நெருங்கி நண்பர், நான் கேட்டேன், என்னடா சுற்றம்லாம் நீ வந்து கண்டுக்கிறதே இல்லை, ஃபோன் பண்ணேன், நான் உங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, டேய் இனிமேல் உனக்கு உள்ளத்துலதான் இடம், என்னோட இல்லத்துல இடம் இல்லை அப்படின்னு சொன்னான். என்ன ஆச்சு கேட்டா, மனைவி வந்தாச்சு, சுற்றமும் உறவும் நொந்தாச்சு. என்னடா நீ லவ் மேரேஜ் தான் பண்ண, அரேஞ்ச் மேரேஜ்ல தான் இந்த ப்ராப்ளம் தான் வரும். மக்கள் விசாரிக்கிறான்னு சொல்லிட்டு மைக் செட்டுக்காக விசாரிக்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும், நீ லவ் மேரேஜ் தானே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, டே லவ் பண்ணி கல்யாணம் நடக்கலைன்னா என்ன அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னேன். கல்யாணம் நடந்தா என்ன அப்படின்னு கேட்டேன். சந்தோஷமா ஆகுதான். இல்லடா, அதுவும் லவ் ஃபெயிலியர் தான். கல்யாணம், காதல் கல்யாணம் நடந்தாலும் ஃபெயிலியர் தான், நடக்காட்டியும் ஃபெயிலியர் தான். ஏன் எப்படி சொல்ற, உனக்கு அவன் தோழி தானே அப்படின்னு சொன்னேன். அவன் திருமணத்துக்கு முன்னாடி தோழியாக இருந்தா, இப்பதான் காலியா மாறிட்டான். காலியா என்ன? அதான் பத்திர காலிடா, உனக்கு நான் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். ஏண்டா உன் மனைவிட்ட உட்காந்து பேச வேண்டியதானே, இப்படி உறவை நட்பனை கட் பண்ணா எப்படிதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், டே இந்த கடவுளும் மனைவியும் ஒன்றுடா அப்படின்னு. இல்லடா ஒன்றும் புரியல, நம்ம சொல்றதெல்லாம் காதல் வாங்கிக்குவாங்க, ஆனா அவங்க செய்யறதும் செய்யலாம், அதான் கடவுள் மனைவும் ஒன்று. நம்ம ஊர் பக்கம்
இந்த காக்கா கத்துனா உறவுகள்லாம் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? காக்கா கத்துனோடனே சொந்தக்காரங்க வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவை கேட்டானா, அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க காக்கா கத்துனா உறவுக்காரங்கலாம் வருவாங்களாமே அப்படின்னு. ஆமாடா, காக்கா கத்துனா உறவுக்காரங்கலாம் வருவாங்க அப்படின்னு. அப்போ எப்படி போவாங்க, இல்லை எப்போ போவாங்க அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, உங்க அம்மா கத்துனா போயிடுவாங்க. இப்படி பிரச்சனையா இருக்கும் பொழுது, இந்த சுற்றமும் நட்பும் ஒன்றா இருக்கும் பொழுது, எது வந்து நமக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு. அதுல 2 அணியர் இருக்கிறாங்க இங்க. ஒரு அணியர் சுற்றம் தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க. இன்னொரு அணியினர் நட்பு தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. ஸோ உங்களோட சேர்ந்து நானும் உட்காந்து அவங்க பேசுறதை ரசித்து கேட்கலாம். அப்புறம் திரும்பவும் தீர்ப்பு சொல்றதுக்கு திரும்ப மறுபடியும் வருவேன். வணக்கம் சொல்லி இப்போதைக்கு விடைபெறுகிறேன். நன்றி.